அதை ஒரு சாக்கில் போட்டு கொண்டு வந்துருக்க கூடாதா? சாக்கு எடுத்தோமா தனித்து சாக்கை தரச்சு. ஐயோ இப்போ தனித்தனி கவரா சில்லறையா போடணுமா? இதை இறக்கணுங்க. இன்னைக்கு ஒரு ஆள் கேட்டுட்டாங்க, கொண்டு போய் கொடுக்க போறோம். அதான் அதை கொண்டு போய் கொடுக்க போற வழியில வியாபாரம் பார்த்துக்கிட்டே போறோம். அப்படி சொல்லி எப்படி நீ வேற ஊருக்கு வியாபாரத்துக்கு போக முடியாது. அதனால நம்ம லோக்கல்ல நம்ம குடியிருக்கிறோம் பத்தியில அதுல இருந்தே இப்படி பாத்துட்டு போறோம். வாக்கிங் போற ரோட் வழியாவே. ஓ ஆமா. ஓ ரைட் போங்க. நீங்க வாக்கிங் போவீங்களே அது ரோட்ல என்ன சாக்கு இருக்கு, வாங்க நீங்களே பிடிக்கணும். அல்லப்பா வர்றேம்மா. சாக்கு இருக்கா? வெள்ளடி இரு இதுல போட்டுட்டு மிஷின்ல போட முடியாது. மிஷினை தூக்கி வச்சுக்கிட்டு இங்கிட்டு வந்து போடுங்க. இந்த மூளைக்கு வாங்க, இந்த மூலையில போடுங்க. மிஷின்ல தட்ட இந்த மூலையில போடுங்க, ஒன்றும் ஆகாது. அப்படின்னா ஃப்ரண்ட்ல போடுங்க. அது உடஞ்சிருமா? ஓகே சப்பட்டே ஆகிப்போச்சு மண்டை சப்பட்டை. வெயிட்டு எடுத்துட்டு வரேன். நான் வரேன்டி தங்கம். எடை போட்டுருவோம். இந்தாங்க காமிங்க. நிறையா பேர் கேட்டிருந்தாங்க, அக்கா நீங்கள் எந்த திராசிலக்கா தூக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த திராசில் தாங்க நாங்கள் தூக்குறோம். எடை போடுறோம். ஆமாம், எடை போடுறோம். தூக்குறோம்னு நினச்சிருப்போம். இது இன்னைக்கு யார் வீட்டுக்கு வியாபாரத்துக்கு வந்திருக்கோம் தெரியுமா? வக்கீல் சேச்சி மக வீட்டு உன்னி வீட்டுக்கு வந்திருக்கோம். கால் பத்திரம். இந்த வீட்டில் டாக்டர் வீடுங்க. இந்த வீட்டில் வியாபாரம் எடுக்க வந்தோம். உங்கள் வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்படி தோட்டம் போட்டிருக்காங்க பாருங்க. இங்கே கருவேப்பிலை கன்று, நல்லா கருவேப்பிலை கன்று, காப்பி, மாமரம், மிளகு கொடி பாருங்க. இங்கே இருங்க, எல்லா செடி ஒரு செடி கூட இல்லாத செடி இல்லை. இங்கே பாருங்க, நல்லா மிளகா செடி. இது காந்தாரி மிளகா செடி. காந்தாரின்னா சீனி மிளகான்னு சொல்லுவாங்களா, அது பப்பாளி கன்று, நிறையா செடி. இந்த மாதிரி வீட்டுக்கு பின்னாடி நிறையா இடம் இருந்துச்சுனாக்கும் இந்த மாதிரி நம்மளும் செடி இடியெல்லாம் போட்டு நீட்டாக பராமரிக்கணும். சேச்சி பாவம்தான், அதை எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றி எல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆயிருங்க. இது ஒரு பெரிய பிளாமரம். ரொம்ப வருஷமாக இங்கே நாங்கள் வியாபாரத்துக்கு வர்றோம். அப்போ ரொம்ப வருஷமாக நமக்கு பழக்கம். எந்த ஒரு சின்ன 1 கிலோ பிளாஸ்டிக் இருந்தால் கூட நம்மளுக்கு ஃபோன் போட்டு கூப்பிட்டு கொடுத்துருவாங்க. விநாயக ஆஸ்பத்திரியில் டாக்டராக இருக்கார் அந்த சாரு, அவங்களோட சம்சாரம். வீட்டு சைடில் மொத்தம் பார்த்திங்கன்னா நல்ல தோட்டம் மாதிரி இருங்க. கத்திரிக்காய் செடி, வெண்டைக்காய் செடி. ஒரு பொருளுக்கு மார்க்கெட்டுக்கு போக வேண்டாங்க, எல்லா பொருளுமே இங்கே இருக்குது. கீரை முதற்கொண்டு. இதில் இங்கே இருங்க, கீரை, கத்திரிக்காய் குண்டு கத்திரிக்காய். இதில் இன்னொன்று என்னென்னா, ரம்பூட்டான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ரம்பூட்டான் இங்கே விற்பாங்க, பார்த்துருப்பீங்க நீங்கள். அந்த செடியும் வச்சு அதுவும் தருங்க காய்ச்சிருச்சு பார்த்தீங்களா. இதுதான் ரம்பூட்டான் மரம். நானும் ரம்பூட்டான் மரம் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். இப்போ காமிச்சு கொடுத்துட்டு இருக்கும்போது சேச்சி சொன்னாங்க, இந்த ரம்பூட்டான் மரம் இருக்குது அதையும் காமிச்சு கொடுங்க அப்படின்னாங்க. அதனால் காமிச்சு கொடுத்தேன். நல்ல நிழல், நல்ல ஒரு ஊஞ்சால். இந்த ஊஞ்சாலில் ஆடிக்கிட்டு சாயந்தரத்தில் பேசாமல் உட்காந்துரு வேண்டியதை பற்றிங்களா. வீட்டை சுற்றி தோட்டம் தாங்க, நல்ல செடிகளை வச்சு. இது நம்ம வாங்கி வச்சுருக்க வியாபாரம் வெறும் பூச்செடி, நல்ல பூச்செடிங்க. பரவாயில்ல, இதெல்லாம் வளர்க்குறது வாங்கி வைக்கிறது பெருசு இல்லை, இதை தண்ணி ஊற்றி மெயின்டைன் பண்ணி வளர்க்குறாங்க பாருங்க, அதுதான் பெரிய விஷயம். அந்த சேச்சிக்கு அவங்களாம் வேலைக்கு போயிடுவாங்க, பையன் சாரலாம். அந்த சேச்சி ஒரு ஆள் மெனக்கட்டு எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றி இருக்குது. இதெல்லாம் பூ. இதுவும் ஒரு பூ தான், கருப்பு ரோஜாவா. வெயிலுமா கருத்துறாத, இங்கிட்டு வா. கருப்பு வயிறும் தயிர். இது நிறைய பேர் சொல்லுவீங்க, அக்கா ரொம்ப வேலை பார்க்குறீங்கன்னு. நம்ம என்னங்க வேலை பார்க்குறோம், அவங்க டாக்டர் வீடு தான், வீட்டு வேலைக்கு ஆள் வச்சுக்க மாட்டாங்க. டாக்டர் 2 பேருமே சொல்லிட்டேன், அதெல்லாம் சொல்லிட்டேன். அவங்களையும் வேலைக்கு அனுப்புறதுக்கு காலையில் டிஃபன் லஞ்சு எல்லாம் கொடுத்துட்டு, இவ்வளோ நம்ம சின்ன வீட்டை தொடச்சி எடுக்கிறதே இவ்வளோ பெரிய ரிஸ்க்கு. இவங்க இவ்வளோ பெரிய வீட்டை தொடச்சி கூட்டி ஜன்னல் தொடச்சி இத்தனை செடிகளுக்கு தண்ணி ஊற்றி நினச்சி வரும்போதைக்குமே காலையில் தொடங்கினாங்கன்னு வச்சுக்கோங்க, மத்தியானத்துக்கு மேலே ஆகி போயிருப்பா. மத்தியானத்துக்கு மேலே ஆயிரம் செடிகளுக்கு தண்ணி ஊற்றி அதில் களை வரிச்சு வர்றவங்களுக்கும். அதுக்கப்புறம் வந்து மத்தியானத்துக்குள்ளே லஞ்சு சமைச்சு அதுக்கப்புறம் துணிமணியெல்லாம் அந்த வச்சு சாப்பிட்றதுக்கு
உசுன்னு உட்கார அவங்களுக்குமே டயர்ட் இருக்கும். ஸோ எல்லா லேடிஸுக்குமே கஷ்டப்பாடு இருக்குங்க. ஏம்மா ஆமா வந்ததுலேருந்து இவ்வளோ ஹெவியாக ஒர்க் பண்ணுறியே யாருமா நீ எடுத்து போட்டு கட்டிக்கிட்டு வச்சாச்சு. வெயில் ஓரு தாங்க முடியல. நிழலுக்கு வந்துரு. அப்படிலாம் கிடையாது. போட்டு நான் போய் சாக்கு எடுத்து வந்துடவா? இந்த ஊருக்கு பேர் என்னன்னு சொல்லிடு சாந்தா. இந்த ஊருக்கு பேர் தொட்டப்பொங்கலங்க. தொட்டப்பொங்கலத்தில் நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் இந்த உள்ளேஜி நம்மளுக்கு மில் உள்ள பார்ப்போம் போறல നല്ല പിന്നെ കേരളത്തിൽ വന്നിട്ട് 18 വർഷം ആയിട്ടുള്ളൂ. ആ അമ്മ മലരമ്മ വരുന്നത്. ഞങ്ങളെ കട്ടിച്ച് കല്യാണം കഴിച്ച് ഞങ്ങൾ കല്യാണം കഴിച്ച് വെച്ചത് അവരെ കണ്ടിട്ടുണ്ടാവും. ഞാൻ വന്നിട്ട് ഇവിടെയാ നിങ്ങൾ ഉണ്ടായിരുന്നത്. சொல்லுமா எந்த ஊருன்னு? தொட்டப்பொங்கலை சொல்லி குடிக்க தண்ணி கேட்டா ஜூஸ் வந்துருச்சுங்க. ஆமாம் ஜூஸ் குடிச்சிருக்கிறாங்க. வெயிலுக்கு எப்போ வந்தாலும் ஒன்று சாய் தண்ணி கேட்டோம்னா ஜூஸ் தான் தருவாங்க எப்போவுமே சேச்சி. டீ இல்லாட்டி ஜூஸு ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருவாங்க. இது கடையில் வாங்கின ஜூஸ் கிடையாதுங்க. இவங்க வீட்டு இந்த தெரியுது பாருங்கள் இந்த மாமரம். இந்த மாமரத்துலேருந்து மாங்காய் எடுத்து ஜூஸியாக உண்டாக்குன எசன்ஸ் வச்சு ஜூஸ் போட்டிருக்காங்க. ஆமாம் ஆமாம் வச்சுக்கிறது அந்த வருஷம் வெயிலுக்கு எல்லாத்துக்கும் வர்றவங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி யூஸ் ஆகிக்கிறோம். நல்லது தானேங்க. இந்த மாதிரி புத்தியெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. நமக்கு சாப்பிட தெரியும். எனக்கு நல்லா சாப்பிட தெரியும். எனக்கு இந்த வேலையெல்லாம் தெரியாது. எனக்கு உண்மையை சொல்ல போனா சமையல் விஷயத்துல ஒஸ்ட் நான் தான். திங்கிற விஷயத்துல பெஸ்ட் நான் தான். உண்மையை ஒத்துக்கிட்டியே. நான் மனப்பூர்வம் ஒத்துக்குருவேன். வாங்க ஜூஸ் குடிக்கலாம். வீட்டுக்கு கை கழுவியா? காலு கையெல்லாம் கழுவினா பின்னு அது இடம் போடாமல் நிற்கிது பேப்பர்லாம். அங்கே சாக்கெல்லாம் தூக்காமல் இருக்கு. நான் எடுப்பேன்னு நினச்சிட்டு கை கழுவிட்டியா? பழக்க தோசை யாரை விட்டுச்சு? பழசு எடுக்க கை கழுக இதே வேலை. அடிக்கடி முகத்தை துடைக்கிறேன் கையை துடைக்கிறேன் அதனால கழுவிடுவேன். பரவாயில்லம்மா நல்ல பழக்கம்தான். ஹாய் எல்லாரும் என்ன பண்றீங்க? எப்படி இருக்கீங்க? மத்தியான சாப்பாடுலாம் முடிச்சிட்டீங்களா? மணி 2:30 ஆயிடுச்சுங்க. ஆமாம் மத்தியான சாப்பாடுலாம் முடிச்சிருப்பீங்க. ஆமாம் நமக்கு வியாபாரம் முடிஞ்சிச்சு. வீட்டை பக்கம் போக வேண்டியது. இன்னைக்கு வெறும் பேப்பர். ஒரு சுற்றி காமிச்சிடுறேன். என்ன எல்லாம் மறைச்சு கிடக்குதா சாக்க போட்டு? வெறும் பேப்பர் தான் நிறையா. ஆனால் பரவாயில்லாம வியாபாரம் கிடைச்சிருக்குங்க. கடுகா இருந்தாலும் குழம்புக்கு உதவுதா? அப்படிதான் பார்க்கணும்னா நம்ம எப்படி சொல்றது? கடுகு சிறுசு தான். ஆனால் எந்த குழம்பாவது கடுகு இல்லாத குழம்பு எத்தனை குழம்பு இருக்கு. ஆனால் மேக்சிமம் 1-2 குழம்புக்கு கடுகு யூஸ் ஆகலைனாலும் பாக்கி ஏகப்பட்ட குழம்புக்கு கடுகு யூஸ் ஆகுதுங்க. அதுதான் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு எதுக்குமா இதை இருடி தங்கம். அந்த மாதிரி பொருள் சிறுசா இருக்கா பெருசா இருக்கான்னு தேவையில்ல. நம்ம செலவு ஓடுதா, நம்ம செலவுக்கு கடவுள் தர்றாரா அதுதான். ஆமா ஆமா இப்படி வச்சிருவோமா இங்கிட்டு திருப்பி ஏண்டி தங்கம் கை வச்சோம்னா அப்ப கொஞ்ச நேரத்துல வலிக்க ஆரம்பிச்சு. இப்படி வச்சிருக்கேன். இப்படி வைக்கிறேன். ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இருட்டு அடிச்ச மாதிரி இருக்கு. அப்ப கையை தூக்கி நீ பிடிச்சுக்கிறியா? நான் பிடிச்சுக்கிறேன். நிறைய கூட முட்டு குடுக்குறேன். இப்ப நல்லா தான் இருக்குது. சரிடி ஓகேடி தங்கம். சரி ஓகே. எல்லாரும் என்ன பண்றீங்க? சாப்பிட்டுருப்பீங்கன்னு நாங்க நினைக்கிறேன். சரி நாங்கள் வீடியோ பார்த்தது எடுத்தது சாரி வியாபாரம் பார்த்தது எடுத்தது எல்லாத்தையும் பிடிச்சிருப்போம். நீங்களும் பார்த்துக்கிட்டே தான் வந்திருப்பீங்க. மணி 2:30 ஆச்சு. நாங்கள் வீட்டுக்கு போய் ஒரு டீ குடிக்கணும். இன்னைக்கு கூட நான் வியாபாரத்துக்கு வந்தோனாங்க. உண்மையிலேயே தனியாக போனோன்னாக்கு நேரம் 4 டீ குடிச்சிருப்பேன். தனியாக போனால் வெறும் பச்சை தண்ணி குடிச்சிருப்பாரு. நாங்கள் கூட வந்தனால ஜூஸாக கிடைக்குது. உடனே பால் வடிகிற மூஞ்சி நினைச்சு ஜூஸ் கொடுத்துறாங்க. ஏன் முகம் களைப்பை பார்த்து தான் கொடுக்குறேன். நீ தான் 24 மணி நேரம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கீங்க. என்னன்னே தெரியல. என்னை பார்த்தோன்னே அவங்க என்ன பண்றாங்கன்னா என்னை பார்த்தோன்னே டக்குன்னு ஐயோ பாவம் பிள்ளை டயர்டா இருக்குது. இருப்பா நீ தண்ணி தானே கேட்டா இருப்பா ஜூஸே கொண்டுட்டு வரேமான்னு சொல்லிட்டு கொண்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க. என்னாலதான் உனக்கு ஜூஸ் கிடைக்குது. அதை முதல்ல மனசுல வச்சுக்க. அப்புறம் வந்து நாங்க கிளாஸ் தாங்க இனிப்பு நமக்கு இந்த ஜூஸ் ஜூஸாவே குடிச்சிருவாங்க. அதுல இனிப்பு கம்மியா இருந்துச்சுன்னா குடிச்சிருப்பாங்க அவங்க நிறைய. சும்மா எலும்பச்சம்பழத்தை புழிஞ்சு உப்பு போட்டு தண்ணி கொடுத்தா நல்லா நிறைய குடிச்சிருவேன். அதே இனிப்பு போட்டு கொடுத்தா கொஞ்சம் கம்மியாதே குடிப்பேன். எனக்கு இனிப்புங்கனாலே எனக்கு அலர்ஜிங்க. காரம் எவ்வளவு கொடுத்தாலும் நல்லா சாப்பிட்டுருவேங்க. அதுக்காக பச்சை மிளகா கொடுத்தாலும் திங்க மாட்டேன். இருந்தாலும் பச்சை மிளகா கொடுத்தாலும் இப்படி வைக்கிறியா? என்னடி நீ இப்ப தாண்டி அப்படி இல்லப்பா. இது என்ன நீட்டா இருக்குல்ல பாக்குறதுக்கு. விடிய இப்படிதாங்க மாத்தி வச்சு மாத்தி வைக்க கிடையாது. இருந்தாலும் உன்னை பாக்குறதுக்கு எந்த பக்கம் நீட்டா தெரியுதுன்றதான் நான் கேட்டேன். நீட்டா தெரியுதா இல்லையா? இல்ல மாத்தணுமா? இல்ல வேண்டாம். எங்கிட்ட இருந்தா என்ன நீங்க சொல்ல நான் சட்டியில இருக்க இல்ல அகப்பையில. அதெல்லாம் அப்படிலாம் நாங்க நினைக்க கிடையாதுங்க. சட்டியில இருக்கிறதா அகப்பையில வரும்ன்றது உண்மைதான். இருந்தாலும் இருக்கிறனாலதான் அகப்பையில வருது.
எப்படி அடிச்ச பத்தியா? நீங்க அடிப்பீங்க, நீங்க அடிக்க மாட்டீங்க. சரி ஓகே, நாங்களும் அந்த கேட்ட கமெண்ட்டுக்கு பதில் சொல்லணும் வேற சொல்லியிருந்தோம். ஏன்னா டைம் விசுக்குன்னு ஓடி ஆமா, போயிருக்கு. நிறைய ஆயிருது. 20 நிமிஷம்லாம் ஆயிருது. நானே நினைப்பேன் 20 நிமிஷம்லாம் பாப்பாங்களா அப்படின்னு நினைப்பேன். இருந்தாலும் பார்க்கத்தான் செய்றீங்க. நீங்க 1/2 மணி நேரம் போட்டாலும் நாங்க பாப்போம்க்கா. காலையில வெக்கங்கட்டவங்களே 1 மணி நேரம் போட்டிருக்கீங்களா, நாங்க எப்படி பார்க்க அப்படின்னு கேட்கறவங்க இருக்குதான் செய்றீங்க. நான் அதை சொல்ல கிடையாது. இருந்தாலும் இன்னொன்னு சொல்லிக்கிறேன் என்னன்னா, ஒரு 50 நிமிஷம் வந்துருச்சு. இன்னொன்னு என்ன சொல்லிக்கிறேன்னா, கமெண்ட்டை ஏன் படிக்க மாட்டேன்றீங்க, என் கமெண்ட்லாம் படிக்க மாட்டேன்றீங்கன்னே நிறைய கமெண்ட் வந்துருந்துச்சு. உண்மையிலேயே கமெண்ட்டை படிச்சு அதை நான் லைக் பண்ணிடுவோம். உங்களுக்கு லைக் பண்றவங்க கமெண்ட்டை தான் படிப்பீங்களா, அதிகமாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க கமெண்ட்டை தான் படிப்பீங்களான்னு வேற கேட்டிருந்தீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. உண்மையிலேயே எல்லா கமெண்ட்டையும் படிச்சிருவோம். 700 1000 அந்த மாதிரி கமெண்ட் வரும்போது முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட்டை லைக் பண்ணிடுவோம். முடியாத பட்சத்துக்கு கமெண்ட்டை வாசிச்சுட்டு இந்த ஹாய் அப்படி இப்படின்னு கேட்குறவங்கள்ட்ட வாசிக்க தான் முடியும், வாசிச்சுட்டு நான் லைக் பண்ணி விட்டுருவேன். திருப்பி ரிப்ளை பண்ண முடியாத பட்சத்தினால தான், டைம் இல்லைன்றனால தான் ரிப்ளை பண்ண முடியல. எதுவும் நினச்சிக்காதீங்க. சத்தியமாக மனப்பூர்வமாக நம்ம உறவுகளோட கமெண்ட்டை அதாவது நம்ம விட்டுட்டு நம்ம போயிடணும் அப்படின்ற மாதிரிலாம் நாங்கள் நினச்சதே கிடையாது கண்டிப்பாக. அதனால் படிக்க முடியாததுக்கு நாங்களும் வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம், மன்னிச்சுக்கோங்க. ஓகேங்களா? படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு கமெண்ட் சொல்கிறேன். நேற்று நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த வேலையை இந்த ஊரில் இருந்து பார்க்குறனால நீங்கள் சந்தோஷமாக பார்க்குறீங்க, இதே வேலையை நீங்கள் உங்கள் சொந்த ஊரில் போய் பார்த்துருவீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. நான் சொந்த ஊருன்னு இல்லை, எந்த ஊரில் இப்போ எங்களை அவார்டு ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல வேஸ்ட் இருக்கு எடுக்கிறீங்களா? எங்கள் கண்ணு அங்கே தாங்க போகும். எங்கள் இப்போ அவார்டு ஃபங்க்ஷன்லேயே நம்ம உட்கார வச்சிருந்தாலும், நாங்கள் பழனிக்கு வியாபாரத்துக்கு போயிருந்தோம் பார்த்தீங்களா, எங்களை பெரிய லாட்ஜில் தான் தங்க வச்சுருந்தாங்க. அந்த லாட்ஜில் விட்டு நம்ம ஷூட்டிங்க்குன்னு கீழே இறங்கி வரும்போதும், வண்டியில் வந்து கூட்டிகிட்டு போகும்போது செய்யும்போதும், கீழே இறங்கி வரும்போதெல்லாம் கீழே லாட்ஜு கீழே பார்த்தா பேட்ரி பேப்பர் அதெல்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், நாங்கள் ஷிஷோ ஃபோனில் சாந்தாவோட பேசிட்டு வரும்போதெல்லாம் நான் சொல்லுவேன், இங்கே சாந்தா பழசு நிறையா இருக்கும் போல சாந்தா, ஷூட்டிங் முடிச்சோன்னே இங்கேருந்து ஒரு லாரியை பிடிச்சி ஏற்றிட்டு போயிடுவோம் சாந்தா. இந்த மாதிரி நாங்கள் வியாபாரங்களுக்கு நாங்கள் பழசு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் கேட்டு வாங்கிடுவோங்க. அது இடம் பொருளெல்லாம் பார்க்க மாட்டோம். எங்கே இருந்தாலும் நமக்கு அதெல்லாம் ஏற்கனவே சொன்னது தான், களவாங்காமல் பொய் சொல்லாமல் இருந்து எந்த வேலை பார்த்தாலும் நல்ல வேலைகள் தான். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த தொழிலை வச்சு தான் முன்னேறி வந்தோம். இந்த தொழிலை எந்த நாள்லையும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். அது எங்கள் ஊர்லேயே போய் பார்க்கணும்னாலும் நோ ப்ராப்ளம், வண்டி எடுத்துக்கிட்டு வியாபாரத்துக்கு போகிறதுனால என்னங்க, நம்ம வந்து வியாபாரம் பார்த்து தானே காசை கொடுத்து சிரிச்சுக்கிட்டே பார்ப்பேன். ஆனா இதே மாதிரி டான்ஸ் கூத்துமாவும் இருக்குங்க. அதாவது நம்ம காசை கொடுத்து வியாபாரத்தை வாங்க போறோம், அதுல ஒரு லாபம் கிடைக்க போகுது, அவ்வளவுதானங்க. அதுல நம்ம ஒளிவு மறைச்சு வச்சோம் நம்ம அசிங்கப்படுறது, அசிங்கம்ன்றது என்ன இருக்கு வியாபாரத்துல, என்ன இருக்கு அசிங்கம்? சங்கடம் எல்லாம் கிடையாது. முன்னாடி அதாவது இந்த வேலைக்கு இறங்கின புதுசுல எங்க முத்துக்கும் எனக்குமே ஒரு இருந்துச்சு கண்டிப்பா. அதுக்கு அடுத்தது இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பசங்க எல்லாம் வரும்போது எனக்கு ஒரு அப்ப வயசு 20 21 வயசுங்கும் போது பசங்க எல்லாம் வரும்போது பாத்திர கொட்டையை தூக்கிக்கிட்டு நடக்கும் போது கொஞ்சம் ஒரு சங்கட்டை இருந்துச்சு. அப்புறம் எனக்கு புரிஞ்சிச்சு, இந்த பாத்திரத்தை தான் நம்ம வயிற்று பழப்பே ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இதுல சங்கடப்பட்டுட்டு என்ன, அவங்க வெள்ளையும் ஜொல்லையுமா போய் இன்னொரு ஜூஸ் கடையில ஜூஸ் அடிக்க போறாங்க, வெள்ளையும் ஜொல்லையுமா போய் இன்னொரு ஹோட்டல் வேலை பார்க்க போறாங்க. அவங்க எப்படி வேலைக்கு போறாங்களோ அதே மாதிரி இது நமக்கு ஒரு வேலை. சோ அவங்க முன்னாடி தைரியமா போகணும்னு நினைச்சு நான் வந்துட்டேங்க. அதான் அடுத்த கேள்விக்கே நீ பதில் சொல்லி முடிச்சிட்டா பாக்குறேன். அந்த அடுத்து வரப்போற கேள்விக்கும் சேர்த்து நீ பதில் சொல்லிட்டேன்றேன். கேட்டிருக்காங்க, ராஜாண்ணா நீங்க டிப்ளமோ படிச்சிருக்கீங்க, நம்ம படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலை போக முடியலன்னு எப்பவாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. கண்டிப்பாக நான் இங்கே வந்து நான் வியாபாரத்துக்கு போன புதுசில் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த பழசு பாத்ரூமு கக்கூஸ்க்கு பின்னாடிலாம் கிடக்கும், அதெல்லாம் போய் பிறக்கி எடுக்கும்போது எனக்கு மனசளவில் ரொம்ப இருந்துச்சு. நம்மளை இவ்வளோ தூரம் படிக்க வச்சார் அப்பா, வெளிநாட்டுக்கு போகணுன்னு பாஸ்போர்ட்லாம் எடுத்து வச்சார், நம்ம அவர் பேச கேட்டிருந்தா நம்ம அங்கே இருந்தால் நல்லா இருந்து நேரம் வெளிநாட்டுக்கு போயிருந்துருப்போமோ, இங்கே வந்து இப்படி கஷ்டப்படுறோமே நான் ஆரம்பத்தில் கண்டிப்பாக நினச்சேன். நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன், நினச்சேன். அதுக்கப்புறம் சாந்தா சொன்ன மாதிரி இதுதான் நம்ம பொழப்பு, இதில் கிடைக்கிற லாபம் எந்த ஒரு வேலையிலையும் கவர்மெண்ட் வேலையில் கூட சொல்லப்போனால் கிடைக்காதுங்க. அதாவது லாபம் மட்டும் கிடையாது, ஒரு சுதந்திரம். 10 மணிக்கு கவர்மெண்ட் வேலைனா 9 மணிக்கு பஞ்ச் பண்ணலாட்டி அன்றைக்கி ஆப்சண்ட்டு, உண்மைதான். இது வந்து நம்ம 12 மணிக்குள்ள 1 மணிக்குள்ள 2 மணிக்கு போனாலும் கிடைக்கிறது போதும். 100 ரூபா சம்பளம்னாலும் அது நம்ம ராஜ்யம், நம்ம சொந்த தொழில் அப்படின்ற மாதிரி போய்க்கிறோம், செஞ்சுக்கிறோம். அதனால எனக்கு இது வந்து அதுக்கப்புறம் பெருசாக தெரியல. ஆனால் தொடக்கத்தில் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. மரம் ஏறி நொங்கு பறிக்கிற வரைக்கும் பயந்து தான் ஏறினாரு. நொங்கு பறிச்சு நொங்கு டேஸ்ட்டுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மரம் அடிக்கடி ஏற ஆரம்பிச்சிட்டாரு. இதுதான் எங்க கதை இந்த வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்த கமெண்ட், அக்கா உங்க வீடியோவை தமிழ்நாட்டில் உள்ளவங்க தமிழில் பார்ப்போம், ஆனால் கேரளாவில் இருக்கிறவங்க வீடியோவை தமிழில் பார்ப்பாங்களா இல்லை மலையாளத்தில் பார்ப்பாங்களா? நீங்கள் நல்லா மலையாளம் பேசுறீங்க, உங்கள் வீட்டில் தமிழ் பேசுவீங்களா இல்லை மலையாளம் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க. எங்க வீட்டுக்குள்ள இல்லை வண்டி இங்கிட்டான்னு பார்த்தேன். எங்க வீட்டுக்குள்ள நான் பேசுறது ஃபுல்லாவே தமிழ் தான். தம்பிங்க பேசுறது எல்லாமே மலையாளத்துல தான் பேசுவாங்க. இப்போ உங்க அப்பாட்டையுமே அச்சா குறைச்சி வெள்ளை எடுக்கும் அப்படிம்பானுங்க.
அச்சா எവിടെ போவா 2 பேர்த்திட்டையுமே மலையாளத்தில் தாங்க பேசுவாங்க. அதில் திருப்பி பதில் சொல்கிறத வந்து நான் வந்து மலையாளத்தில் பதில் சொல்லுவேன். இவங்க மேக்ஸிமம் என்ன மலையாளத்தில் கேள்வி கேட்டாலும் அதுக்கு தமிழில் தான் பதில் சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு அதுதான் அவ்வளவா வரும் சொல்லுவாங்க. மலையாளம் பேசுறதே வந்து எனக்கு கிளியர் மலையாளம் வராது. நான் பேசுற சுவையே வந்து உங்களுக்கு தமிழ் சுவன்னு நிறைய பேருக்கு இங்கே இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிடும். நீ கிளியரா மலையாளம் பேச மாட்டேங்கிற, புள்ளிக்காரன் கிளியரா மலையாளம் பேசுறாங்கன்னு சொல்லிடுவாங்க. நாங்க வீட்டில் 2 பேரும் நாங்க 2 பேரும் தமிழ்ல தான் பேசுவோம். ஃபுல்லாவே என்கிட்ட எல்லாம் மலையாளம் ஃபுல்லா தமிழ்ல தான் பேசுவாங்க. ஆமா. அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கவங்க வந்து தமிழ்ல பார்க்குறாங்க. கேரளாவில் இருக்கிறவங்களும் நம்மளை தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், நம்ம வியாபாரத்துக்கு வர்றவங்களா இருக்கட்டும், நம்மளை நிறைய ட்ரிப் கேட்டிருக்காங்க. நீங்க என்ன யூடியூப்லலாம் வந்திருக்கீங்களே, நல்ல வீடியோ பண்றீங்களே, காமெடி உங்களுக்கு புரியுமான்னு தான் ஃபர்ஸ்ட் கேட்போம். உங்களுக்கு புரியுமா, நாங்கள் தமிழ்ல தானே காமெடி பண்றோம், புரியுமான்னு கேட்டேன். ஆனா என்னென்னமோ செய்றீங்க, பேசுறது கரெக்டா புரியலனாலும், ஆனா கடைசி எண்ட்ல நீங்க அந்த பண்ற இந்த பஞ்ச் ஏதாச்சும் ஒன்று சொல்லும் போது எங்களுக்கு புரிஞ்சு நாங்களும் சிரிச்சுடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வீடியோல அந்த சேச்சிக்கு வந்து ஒண்ணுமே புரியாது. வக்கீல் சேச்சிக்கா இருக்கட்டும், பாவம் நம்மள வச்சுட்டு பாப்பாங்க. ஓடட்டுமேன்னு சொல்லி திறந்து விட்டுட்டு வண்டியை விட்டு ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. பாவம் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்த ஒரு கேள்வி வந்து இந்த கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும். என்ன கேட்டால், ஏன் உங்கள் வீடியோவில் ரவி அண்ணன் வர்றதில்ல, பதில் சொல்லுங்கள் ப்ளீஸ்னு கேட்டிருக்கீங்க. இதுக்கான பதில் வந்து நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக போட்ட லைவில் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த லைவை எடுத்து பாருங்கள். இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி போட்ட லைவில் அதுக்கு உண்டான ஆடுகாலி குடும்பம் பேஜில், ஆடுகாலி குடும்பம் சேனலில் சொல்லியிருக்கோம். அதில் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அடுத்து, எங்களுக்கு சொந்த வீடு இல்லைக்கா, அதனால் எங்களை அலட்சியமாக பார்க்குறாங்க, அந்த மன உளைச்சலில் நாங்கள் இருக்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு அந்த மன உளைச்சல் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. சொந்த வீடு வாடகை வீடுன்னு எதுவுமே கிடையாதுங்க. எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் நமக்கு மன நிம்மதி இருந்தால் போதும் தான் நான் நினைப்பேன். நம்மளை அலட்சியமாக பார்த்தாங்களா, அலக்கழிச்சாங்களான்னு நாங்கள் சத்தியமாக அதை மைண்டில் ஏற்றிக்க. நீங்களும் அதை மாதிரி ஏற்றிக்காதீங்க. இல்லை என்னங்க, நம்ம வாடகை வீட்டில் இருந்தாலும் நம்ம புருஷ மண்டாட்டி எப்படி இருக்கும், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது, நம்ம அடுத்தவங்கள்ட்ட போய் நம்ம வாடகை வீட்டிலே இருந்தாலும் நம்மளை அலட்சியமா பாக்குறவங்கள்ட்ட போய் ஒருவேளை சோத்துக்கான மணிக்கு போறோம். இல்ல அந்த அளவுக்கு நம்ம கடவுள் விட மாட்டாரு. நம்ம உழைச்சு சாப்பிடுவோம். நம்ம வாழ்ற வாழ்க்கை கண்டிப்பா காலப்போக்குல மாறி கிடைக்கும். அதனால அவங்க அப்படி பாக்குறாங்க, இவங்க அப்படி பாக்குறாங்க, நீங்க மைண்ட்ல ஏத்திக்காதீங்க. பாக்குறவங்களே நாளைக்கு சொந்த வீட்டை விற்கக்கூடிய ஒரு நிலைமை வருதான்னு நமக்கு தெரியாது. இன்னைக்கு ஒசந்து இருக்கிறவங்க நாளைக்கு தாளவும் செய்வாங்க, தாள இருக்கிறவங்க ஒசந்து போகவும் செய்வாங்க. அது கடவுளோட செயலுங்க. நாங்க வாடகை வீட்டுல இருக்கிற வரைக்கும், நாங்களும் இப்பதானே இந்த 3 வருஷமா தான் சொந்த வீடுனா இங்க நாங்க இருக்கிறது. அங்க ஊர்ல வாங்கின வீடு வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டோம். பிரகதி வகுத்துல இருக்கும் போதே வாங்கின வீடு. அந்த வீட்டுல நாங்க எப்பயாவது போய் தான் தங்கி இருக்கோம். ஆனா எந்த வீடு வாங்கணுமே நான் அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. நம்ம சொந்த வீட்டுல இருக்கோம், வாடகை வீட்டுல இருக்கோம் அப்படிலாம் யோசிக்கிறேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு படுக்கும் போது அப்படான்னு நிம்மதியா தூங்குறோமா, அதுதாங்க மெயின். அதை முதல்ல மனசுல வச்சுக்கோங்க. இலக்காரமா பேசுறவங்க பேசத்தான் செய்வாங்க. அதெல்லாம் இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுட்டு போய்கிட்டே இருங்க. அப்பதான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். நம்ம இருக்கும் இடத்தில் மன நிம்மதியோட நம்ம கூட இருக்க பார்ட்னர் நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டாலே நம்ம லைஃப் சுருக்கமா இருக்கும். அப்படித்தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னொன்று வந்து என்னென்னா, நான் சென்னைங்க, நான் உங்கள் வீடியோ 6 மாதம் தான் பார்க்குறேன். சாதாரணமாக எல்லாரையும் போல் காதல் திருமணம் தான் நினச்சேன். நேற்று நீங்கள் 26 எபிசோடு பார்க்க சொல்லவும் நைட்டு 2 மணி வரை முழுசும் பார்த்தேன். உங்கள் சிரிப்புக்கு பின்னால் இவ்வளவு போராட்டம். சாந்தா உங்கள் மேலே கோவப்பட வேண்டாம்னு சொன்னாங்கன்னா, ஆனால் சில இடங்களில் உங்கள் மேலே கோவம் வருது. பரவாயில்ல, அதையெல்லாம் சேர்த்து இப்போ ராணி மாதிரி பார்த்துக்கிறீங்க. சிங்கப்பெண்ணுக்கு மேலே சாந்தா எனக்கு, சாந்தா வயது தான் எனக்கும், அதனால் பரவாயில்லை. அதையெல்லாம் சாந்தா வயது தான் எனக்கும், வாழ்த்த வயதில்லை. உங்களுடைய 25ஆம் ஆண்டு திருமண நாள் சில்வர் ஜூப்ளி பெரிய அளவில் கொண்டாடி மகிழவும். இந்த வீடியோவில் என் கமெண்ட்டை நீங்கள் வாசிக்கணுன்ற ஒரு ஆர்வத்தோடும் நான் இந்த கமெண்ட்டை எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப 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 நன்றி. இந்த ஒரு கமெண்ட்டை படிச்சுட்டேன். இந்த கமெண்ட்டை வந்து நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கிறீங்க. இதுக்கு பின்னாடி ரிப்ளை நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. அந்த பெரிய பெரிய உள்ளங்களுக்குமே நாங்கள் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறோங்க. ஏன்னா நாங்கள் நல்லா இருக்கணும் கடவுளே, ஒரு கடவுள்கிட்ட வேணுன்னா கூட, கடவுளே எங்கள் குடும்பத்தை நல்லபடியாக சந்தோஷமாக வச்சுக்கன்னு தான் நம்மளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் வேண்டுவோம். இன்னொருத்தவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டுறவங்க ரொம்ப கம்மிங்க. அந்த மாதிரி நீங்கள் எல்லாரும் நாங்கள் நல்லா இருக்கணும்னு வேண்டும் போது அதுக்கு வந்து நாங்கள் எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணியிருந்தோமோ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கிறோம். மிக 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 நன்றி. நன்றி நன்றி. நான் இதுக்கான நிறைய பேர் சொல்கிறாங்க போராடி இருக்கேன் அது எனக்கு போராட்டமாக தெரியல. நான் என்ன நினச்சி செய்வேன்னா, நம்ம முத்து பார்க்கணும், நம்ம முத்தோட பேசணும். சரி 6 மாதம் கழிச்சு பேசுகிறாரா, ஐயோ அவர் நம்மக்கிட்ட காசு கேட்டாரு, ஐயோ அவர் நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை வான்னு சொல்லிட்டாரு, அதுக்கான ஸ்டெப்புகளை நான் எடுத்து வச்சது அது வந்து எனக்கு போராட்டமாக இருந்திருக்கு.
நமக்கு பிடிக்காத வாழ்க்கையில நம்ம இருக்கிறது தப்புன்னு எனக்கு தோணுச்சு. அதை விட்டு வெளியில வர நம்ம என்ன பண்ணணும்? எவ்வளோ அடிச்சாலும் வச்சாலும் வெளியில வந்துருவோம் அப்படிங்கிறதுக்காக எடுத்த ஸ்டெப் அது போராட்டமா தெரிஞ்சிருக்கு. எனக்கு அது வந்து போராட்டமா தெரியல. அது வந்து போராட்டமா இவங்களுக்கு தெரியல. இவங்களுக்கு என்னன்னா, நீங்களாம் ஐயோ சொல்லும்போது தான் நம்ம போராடி இருக்கோமோன்னு இல்ல இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இந்த விஷயமெல்லாம் நம்ம செஞ்சா ராஜாவை அடைஞ்சிருவோம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியிலே செஞ்சதுனால அது போராட்டமா உங்களுக்கு தெரியல. குறிக்கோள் ஃபர்ஸ்ட் தொட்டு சரி லாஸ்ட் வரையும் சரி, ராஜா 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 கிட்ட இப்ப ராஜா அங்க அந்த கடலுக்கிட்ட அங்கிட்ட நிக்கிறாரு. அவர்கிட்ட போகையில என்ன பண்ணணும், அதுக்கு இடையில என்னெல்லாம் வருது, அதை தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருப்போம்னு தான் நான் போனேன். அதுதான் நீங்க போராட்டங்கிறீங்க. இருந்தாலும் நன்றிங்க. எனக்கு ராஜாவை அடையணும்னு இருந்துச்சு, ராஜாவை பிடிக்கணும்னு இருந்துச்சு, ராஜாவோட வாழணும்னு இருந்துச்சு. அது நடந்துருச்சு. அதுக்கு கடவுள் தான் கண்டிப்பா கடவுள் தான். எல்லாத்துக்கும் மேல என்னை வேண்டான்னு சொன்னாலும் நான் ஃபோன் போடும்போதெல்லாம் 10 தவணை இல்லைன்னு சொன்னாலும் 1 தவணை எடுத்து பேசினது. நான் வரவே மாட்டேன், உன்னை கட்டவே மாட்டேன்னு சொன்னாலும் வந்தது. எனக்காக ஆசாசியாக வளர்த்த அவங்க அம்மா அப்பாவை விட்டுட்டு வந்த எங்கள் முத்து இல்லைன்னா என் லைஃப் இருந்திருக்காது. வந்த அவருக்கு தான் நான் கோவம்னு சொன்னீங்களா நீங்க? அதனால இல்ல அதனால முத்து மேல கோவப்படுறாதீங்க அப்படின்னு உங்ககிட்ட சொல்றாங்க. நான் நிஜம்தான். நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னா ஒரு 10 வட்டம் இல்லைன்ட்டு ஒரு வட்டம் ஒரு தர்மம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அந்த வீட்டில் நம்ம அந்த தர்மம் வாங்கினது ஞாபகம் இருக்கும். ஐயோ அந்த வீட்டில் மற்றவங்க யாரும் சொன்னாங்கன்னா யோசிப்போம்ல, ஐயோ அவங்களாம் கொடுப்பாங்களே, கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி என் முத்து 10 தவணை திட்டுனாலும் ஒரு தவணை எனக்காக என்னோட காதலை நினைச்சு என்னோட அன்பை நினைச்சு எனக்காக வந்திருக்காங்க. அவங்க வீட்லேயும் சண்டைகள்லாம் இல்லாமல் இருந்திருக்காது, வந்திருக்காங்க, பேசியிருக்காங்க. இப்போ என்ன சூப்பராக வச்சிருக்காரு. இது பார்த்தா தாங்க நமக்கு. அடுத்த கமெண்ட் வாசிக்காம வாசிட்டாங்க. உன்னை பத்தி பேசினா லிஸ்ட் போய்கிட்டே இருக்குமே. சாந்தாக்கா, நீங்க பழைய பொருள் எடை போட்டு வாங்குவீங்களா? உங்க எடை மிஷின் நான் பார்த்தது இல்ல. கை கணக்கா சொல்லுங்க. கை கணக்கா சொல்லுவீங்களா ப்ளீஸ்? எனக்காக நாங்களும் பழைய இரும்பு கடை தான் வச்சிருக்கோம், பதில் சொல்லுங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்டுருக்கீங்க. கை கணக்கு நான் எனக்கு சில வீடுகளில் தான் நம்ம இந்த கொஞ்சமாக கொடுத்தாங்கன்னா ஒரு 50 ரூபாய்க்கு இருக்குது, 20 ரூபாய்க்கு இருக்குது, 30 ரூபாய்க்கு இருக்குன்னு சொல்லிடுவோம். நிறையா கொடுத்தா அவ நமக்கு வந்து இப்போ கை கணக்காக சொன்னோம்னா வாக்குவாதம் வரும். இல்லை இப்போ ஒரு 50 ரூபாய்க்கு இருக்கு, இல்லை இது நிறையா இருக்குது, 100 ரூபாய்க்கு கொடு. எடை போட்டு வாங்கிட்டோம்னா அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, நமக்கும் பிரச்சனை இல்லை. கிலோவுக்கு இவ்வளோன்னு பேசி நம்ம வாங்கிடலாம். எங்கள் எடை மிஷின் இன்னைக்குள்ள வீடியோவில் வந்திருக்கும், நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. அதுதான் நாங்கள் எடை மிஷின், நாங்கள் கொண்டுட்டு போகிற மிஷின் எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் யாருமே சொல்ல மாட்டாங்கங்க. ஸ்கேலும் இருக்குது. ஸ்கேலு நான் எப்போதும் யூஸ் பண்ண மாட்டேன். வெறும் பிளாஸ்டிக் குப்பி மட்டும் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரவுண்டை தூக்கிட்டு இருக்காம சின்ன ஸ்கேலை வச்சு நாங்கள் எடை போட்டுக்கோம். காமிச்சிருக்கிறது பெரிய ரவுண்டு தான் காமிச்சிருக்கிறோம். இரும்பு இந்த ஆனால் பொதுவாக இன்னொன்று சொல்கிறேன், யாருமே வியாபாரம் பண்ணுற அந்த தொழில் ரகசியம் மாதிரி இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம உறவுகள் நம்மளே மதிச்சு ஒரு கேள்வி ப்ளீஸ்ன்னு கேட்டிருக்கீங்க. அந்த ஒரு காரணத்துக்காக சொல்லிட்டோம். ஓகேங்களா? இது ஸ்கேலு தானே கேட்டாங்க. ஸ்கேலை தான் கேட்டிருக்காங்க. உங்கள் ஜிம்மை பற்றி சொல்லுங்க. போறதே இல்லை, முடிச்சுட்டீங்களா? நம்மளாம் 2 நாள் போனால் 4 நாள் லீவ் எடுத்துருவோம். என்னக்கா தயவு செஞ்சு இதை பற்றினதை சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. போனேன், எனக்கு டைம் கிடைக்கல. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 11 to 1 மணி வரை தான் லேடிஸ் டைம். காலையில் வெள்ளனே இருக்குது, ஜென்ஸும் லேடிஸும் ஒன்றா செய்வாங்க. எனக்கு அந்த டைமுக்கு போக முடியல. நீங்கள் பார்த்தீங்களா 7:30க்கு தம்பி வெளியில் போன ஸ்கூலுக்கு. அப்போ அதுக்குள்ளே நான் காலை சமையலும் மத்தியான சமையலும் முடிச்சுட்டு அவனை விடத்தான் நேரம் சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் கிளம்பி வியாபாரத்துக்கு வந்து அந்த 5 மணி ஆயிடுது. அதனால் போக முடியல, டைம் கிடைக்காத ஒரே காரணத்துக்காக போகலங்க. அப்புறம் இன்னொன்று வந்து, நான் கேட்டதுக்கு பதில் இன்னும் வரலை. சொல்லுங்கள் ப்ளீஸ். சாந்தாக்கா அவங்க முடிக்கு எந்த ஆயில் யூஸ் பண்ணுறாங்க சொல்லுங்கள். என்னோட கமெண்ட் கொஞ்சம் பார்த்து அப்புறம் என்ன வீடியோ வெரி சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த கமெண்ட்டுக்கு பதில் சொல்கிறேன். அதாவது எப்போவுமே தேங்காய் எண்ணெய் தான் சாந்தா தேய்ப்பாங்க. இப்போ இந்த புது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சேச்சி இவங்க சேச்சிங்க வீட்டில் நல்ல அட்டாச்மெண்ட் ஆனதுனால சேச்சி அவங்க தலைக்கு யூஸ் பண்ணுறதுக்காக என்னென்னத்தையோ போட்டு செம்பருத்தி கத்தாழை சின்ன வெங்காயம் அந்த மாதிரிலாம் போட்டு காய்ச்சுவாங்க. காய்ச்சும் போது எப்போ அவங்க காய்ச்சினாலும் இவளுக்கு ஒரு 1/2 பாட்டில் காய்ச்சி கையில் கொடுத்துருவாங்க. அதை வச்சு தான் அவங்க தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. காய்ச்சும் போது நானும் சேச்சிக்கு உதவுவாங்க. அரைச்சு கொடுக்க, அரிப்பெடுக்க இதெல்லாம் செய்வோம். சேச்சி விற்க போகிறது கிடையாது. அதுக்கே மருந்து கிடைக்காதனால முத்துக்கு, உன்னிக்கு, எனக்கு, சேச்சிக்கு 4 பேருக்கு மட்டும் காய்ச்சிக்குவோம். 1 லிட்டர் எனக்கு வாங்கினா கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே ஆயிரும். நான் இப்போ 2 லிட்டர் என்ன சேச்சி வாங்கி கொடுத்தாங்க. முடியெல்லாம் அவ்வளோவா பெருசு இல்லைங்க. உங்களுக்கு எப்படி சொல்கிறது, எனக்கு முடி நிறையா இருக்குன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. சத்தியமாக இல்லை, எலிவாளுதேன். பக்கத்துல இருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். அவங்க பொஃப்னு சும்மா லூஸ் ஏர் போட்டு கட்டி வச்சிருக்காங்க. கொஞ்சம் நீளமாக வந்துச்சுன்னா வெட்டி விட்டுருவேன். 2வது லூஸாக பின்னி இப்படி பேண்டு போடுறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. ஆனால் கருப்பாக தான் இருக்கும். மற்றபடி நரைச்ச முடி எதுவுமே கிடையாது. நரைச்ச முடி ஒரு முடி அஸ்திவாரத்தை கூட நீங்கள் பார்க்க முடியாது. அது வேணா இன்னும் எனக்கு நரைக்கும் போது நரைக்கட்டும். ஓகே, லாஸ்ட் கமெண்ட்டு. நான் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன். அண்ணா நீங்கள் காலேஜ் எந்த இயரில் கம்ப்ளீட் பண்ணீங்க, என்ன டிபார்ட்மெண்ட்? ஏன் கேட்குறேன்னா என் ஹஸ்பண்ட் அந்த பாலிடெக்னிக்கில் தான் ஒர்க் பண்ணார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறீங்க. நான் 2001 இந்த இயரில் தான் நான் டிப்ளமோ முடித்தேன். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படித்தேன், அதாவது DAE படித்தேன். எனக்கு ஆமாம் 1997 2001 வரைக்கும் நான் படித்தேன் அங்கே.
அப்போதைக்கு நீங்கள் படித்த உங்கள் ஹஸ்பண்ட் இருந்திருந்தாங்க, என்ன ஆட்டோமொபைலுக்கு எடுத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் பேரை சொல்லுங்கள். எனக்கு சார் பேர் தெரிஞ்சிச்சுன்னா நான் கண்டிப்பாக நான் அதுக்குண்டான ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. நிறைய கமெண்ட்டுக்கு படித்து ரொம்ப நேரம் நாங்கள் இழுத்து அடிச்சிட்டோம். நாங்களும் வியாபாரத்தை முடிச்சிட்டோம். ஒரு டீ குடிச்சிட்டு சரக்கெல்லாம் கொண்டு எடை போட, நேற்று அந்த கொஞ்சோன்னு கிடச்சி அது எடை போடல பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையும் எடை போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு தூங்குறோம். சரியா? ஆமாங்க. ஆமாம். ஏன்னா இனி அதெல்லாம் சேர்த்தோம்னா கொஞ்சம் லேட் ஆயிடும். இன்னைக்கு கண்டிப்பாக போய் ஒரு டீ குடிப்போம். டீ என்ன குடிக்கிறோமோ தெரியாது. டீ ஒரு கண்டிப்பாக குடிப்போம். ஓகேங்க. பாருங்க, மன்னிச்சிருங்க. ஓகேங்க, பாருங்க, பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.